ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வர கமெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை டிஎம்ஸ் ஆகட்டும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் வ்ளாக்ஸே வந்து போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்னும் சிலவங்களாம் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க, கனடாவில் இருக்கீங்க, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த வீடியோஸும் வந்து போடுங்க, ஸோ நியூ கமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து வருது. ஸோ ரெண்டுமே வந்து கலந்து தாங்க நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக வந்து போஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ரெகுலராக ஒரே மாதிரி போட்டாலுமே வந்து போர் அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால தான் கலந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் இந்த டைமில் தான் இங்கே நாங்கள் வந்து வெளியில் போக முடியும் ஒரு 3 மாதம். ஸோ நான் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் வந்து அவுட்டிங் விளாக்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுறோமே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பேக் டு ரொட்டீன் விளாக் இன்றைக்கி. ஸோ நீங்கள் கேட்டதுக்காக இன்றைக்கி வந்து எடுத்தாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் டைமில் ஒரு மார்னிங் 5 மணிக்கெலாம் வந்து ரொம்ப வெயில் வந்துடும். ஒரு 10 மணி 11 மணி மாதிரி இருக்கும் காலையில் 5 மணியே. ஸோ நான் எந்திரிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வரும்போது பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சர்வேஷ்க்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் தான் 2 மந்த்ஸு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் லீவ் விடுவாங்க. செப்டம்பரில் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 2 மாதம் 2 வாண்டுங்களே வச்சு சமாளிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் சம்மர் கேம்ப் வந்து போட்டு விட்டாச்சு சர்வேஷ்க்கு. மித்துலுக்கு வந்து இன்னும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ சம்மர் கேம்ப் வந்து 9 to 4 மாதிரி இருக்கும் டைமு. ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்கூலுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் போகும்போது அவன் 7:45 கிளம்புவான். நான் ஒரு 6 o'clock எந்திரிக்கணும். இப்போ வந்து 8:45 தான் போகிறான். அதனால் ஒரு 7 o'clock எந்திரிச்சா போதும். அதனால தான் அந்த டைமுக்கு எந்திரிச்சில் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்காட்டி அப்படியே அவரோட லஞ்ச் பேக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு தேங்காய் சாதம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக 1 pot ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சர்வேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே சம்மர் கேம்பில் வந்து அவுட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க எங்கேயாவது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ரைஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்க மாட்டேன். சிம்பிளாக சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். ப்ரெட்டு வந்து கோகோனட் ஆயிலில் டோஸ்ட் பண்ணிவிட்டு சீஸ் வச்சுட்டு கொஞ்சம் மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவன் வெளியில் போய் தான் சாப்பிட்றான். இன்றைக்கி வந்து ரோம் போகிறாங்க, ராயல் ஆண்டாரியோ மியூசியம் சொல்லிட்டு அங்கே தான் சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பைட்ஸ்ன்னு சொல்லி காஸ்கோவில் கிடைக்கும், அது வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் குக்கும்பர்ஸு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ சம்மர் அப்படிங்காட்டி டெய்லியும் ஜூஸ் வந்து கொடுத்துருவேன். இதுவுமே காஸ்கோவில் வாங்கினது தான், ஆர்கானிக் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்றனோ இல்லை இந்த ஜூஸை கண்டிப்பாக குடிச்சிட்டு வந்துடுவான். எனக்கு தான் கொஞ்சம் தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, அவர் கேட்டால் 2 கூட நான் ஜூஸ் கொடுத்து விட்டுருவேன். ஸோ அவனோட லஞ்ச்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் பை சைடாக அவருக்கு லஞ்ச் பேக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ கோகோனட் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நடக்கல்ல சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நடக்கல்ல இல்லை, அதனால் நான் வந்து கேஷ்யூ சேர்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து துருவன தேங்காய். ரொம்பலாம் வதக்கக்கூடாது, தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் அதே மாதிரி நான் வந்து ஷெர்டட் கோகோனட் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் தேங்காய் உடச்சி துருவுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஒயிட் கலராக கிடைக்கும் தேங்காய் சாதம். ஸோ தேங்காய் ரொம்ப வதக்கக்கூடாது. நான் வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா சூடேற வரைக்கும் வதக்கிட்டேன், எனக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. அப்புறம் வடித்த சாதம், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிரும். ஆக்சுவலி கொஞ்சம் என்ன சொல்கிற 3 மணி வரைக்கும் கூட கெட்டு போகாமல் தான் இருந்துச்சு. நான் ஒரு 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டேனே. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு வந்து எக்கு, கொய்யாக்காய் இருந்துச்சு, அது குக்கும்பர்ஸு, மோர் எப்போவுமே வந்து வீட்டில் 11 o'clock நாங்கள் 2 பேருமே குடிப்போம். ஸோ அதனால் அதையுமே போட்டு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 8:30 அப்படிங்கும்போது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இவர் வந்துட்டு சர்வேஷை சம்மர் கேம்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் அப்படியே வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவார். ஸோ என்னடா எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டாலே மறுபடியும் என்ன சமைச்சிட்ருக்கான்னு தானே பார்க்குறீங்க. மித்துலுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலைங்க. ப்ளஸ் அது என்ன சொல்கிறேன், கொஞ்சம் விதையாக இருந்தால் வெரைட்டி ரைஸ் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் அப்படி தான் வேக வச்சுருந்தேன் ரைஸு. அவன் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு மட்டும் தனியாக சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேரட்டு, கேபேஜு, வெங்காயம், தக்காளி, பட்டாணிலாம் போட்டு 1 pot ரைஸ் மாதிரி குக்கரில் அப்படியே வச்சுருவேன். ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் கரெக்டாக எந்திரிச்சு வராரு. நல்ல வேலை அப்படின்னு தோணுச்சு. இவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கால் பின்னாடியே சுற்றிக்கிட்டு தூக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், என்னை டைவர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இவன் இல்லை அப்படின்னா 1 hourல நான் கடகடன் எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவேன்.
ஸோ இதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் என்ன, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து யூனிக்கான ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்ககிட்ட காட்டணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அது பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் சொன்ன அந்த கிஃப்ட்டு இந்த பேக்கேஜில் தாங்க இருக்குது. ஸோ நான் வந்து YFN ஜுவல்லரியிலேருந்து தான் இந்த கிஃப்ட்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து வந்து வாங்கினது. ஸோ YFN ஜுவல்லரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1998லேருந்தே வந்து இவங்க ஓன் டிசைன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. 25 இயர்ஸாக வந்து ஃபீல்டில் வந்து யூனிக்கான ஜுவல்லரிஸு, ப்ரேஸ்லெட்டு, ரிங்கு, இயரிங்ஸு, பெண்டன்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பேர்த் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுல இவங்க வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். இவங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிஃப்டிங் பர்பஸ்க்கு நம்பர் 1 பிளேஸுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேக்கேஜ் பார்த்தாலே தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு பேக்கேஜாக இருக்கும் இவங்களோடது. ஸோ இந்த பேக்கேஜ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒயிட் கோல்டுங்க. இவங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 14K கோல்டு தான். ஸோ நான் சூஸ் பண்ணியிருந்தது வந்து ஒயிட் கோல்டு. ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் அது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 2 ஹார்ட் இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த் மந்த் இருக்குது இல்லைங்களா, அதோட ஸ்டோனும் என் ஹஸ்பண்டோட பர்த் மந்தோட ஸ்டோனும் என்ன மேட்ச் ஆகுதோ அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிங்கோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா என்னோடய பேரும் என் ஹஸ்பண்டோட பேரும் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்கோட உள் சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லவ் மெசேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது க்ளோஸ்அப் பண்ணுற பாருங்கள், இந்த சைடில் என்னோடய பேர் தெரியுதா, இந்த பக்கம் வந்து என் ஹஸ்பண்டோட பேர் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த பர்த்டே ஆனிவர்சரிக்கெலாம் சூப்பரான கிஃப்ட்டு. ஸோ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்ன வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு அதையும் வந்து பார்த்துடலாம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 14Kல கோல்டு ரிங் வந்து வாங்கியிருந்தேன், கோல்டன் கலர் ரிங்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த பர்த் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதை வந்து சூட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். அவரோட பர்த் மந்த்துக்கு இந்த ஸ்டோன் தான் வந்து ஆப்டாகு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க நம்மளோட பர்த் மந்த்துக்கு என்னென்ன அப்படிங்கிறது. உள்ள மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா சர்வேஷன் மித்துல் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கோல்டு ரிங்கு அப்படிங்காட்டி ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியுது, அது ஒயிட் அப்படிங்காட்டி கரெக்டாக தெரியலை. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபினிஷிங்லாம் பாருங்களேன், சைடில் அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் கப்பிள் ரிங்லாம் வேணும், அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இவங்களுக்கு. நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஆல்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வேர்ல்டு வைட் வந்து இவங்க ஷிப்பிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு இந்த கிஃப்ட் வந்து அவருக்கு கொடுக்குறது. ஸோ ரொம்ப நாளாக நினச்சிட்டே இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக YFN ஜுவல்லரி வந்து வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ 2 ரிங்குமே அவ்வளோ சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் உங்களை பர்த்டே ஆனிவர்சரி ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் டிசைன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அஸ்வினி 10 அப்படிங்கிற என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உடனே உங்கள் வெப்சைட் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச டிசைனை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த ரிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ஸோ மித்துலுக்கு சாப்பாடெலாம் வச்சு முடிச்சுட்டு அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு நானும் அவனும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம்லாம் டிஷ்வாஷரில் தாங்க லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இருந்துச்சு. ஸோ மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக இருந்துச்சு, ஒரு லோடுக்கு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டேன். இருக்கிறதுலே பெரிய வேலை வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை தான். அதே வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அதை விட பெரிய வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறது தான் உண்மையாகவே. ஸோ நான் வந்து இந்த விலாக் எடுக்கிறதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி அமாவாசை. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த அன்றைக்கி எனக்கு பீரியட்ஸுமே வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ எப்போவுமே எனக்கு எண்ட் ஆஃப் த டே பீரியட்ஸ் முடியும் போது நான் என்னென்ன வந்து பண்ணுவேன், என்ன ரொட்டீன் அப்படிங்கிறது இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மா வந்து பழக்கி விட்டது தான் அது எல்லாமே. ஸோ ஃபுல் டே நமக்கு முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹோம் வந்து டீப் க்ளீன் பண்ணுறது. ஸோ அது பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சாமிக்கெலாம் பூஜை பண்ணுறோம். அதனால் வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், எனக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் அது என்ன டேவாக இருந்தாலும் சரி, அந்த எண்ட் ஆஃப் த டே நான் க்ளீன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பழகின பழக்கம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பெருசானா அதில் மாறவே மாறாது. ஸோ அதனால தான் நம்ம சின்னதாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அதை நம்ம பண்ண வைக்கிறாங்க. உண்மையாகவே அந்த டைமில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஸ்கூல் போயிட்டுருப்போம், காலேஜ் போயிட்டுருப்போம், நிறைய ஒர்க் இருக்கும். அதுக்கு நடுவில் இதெல்லாம் பண்ணணுமா, இல்லை நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் கூட இருக்காது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்காது. வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், கிச்சன் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக மென்ஸ்ட்ரல் டைமில் எப்படி இருக்குமோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தலை குளிச்சுட்டு நார்மலாகிடுவோம். ப்ளஸ் ஆஃப்டர் மேரேஜ் நம்மளாக தனியாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணும்போது, நம்மளுக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நமக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி இது முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக வந்து வீடே டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வந்துடும். யாரையுமே நம்ம வந்து புஷ் பண்ணுறதே கிடையாது. நம்ம இஷ்டம் தான், பண்ணுறதுனா பண்ணலாம், பண்ணலைனாலும் நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நம்மளை எத்தனை பேர் வந்து பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் க்ளீன் ஆகிடுவோம். வீடுமே வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதில் எப்போவுமே இந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம எவ்வளோ ஒரு சோர்ந்து போயிருப்போம், எவ்வளோ டயர்டாக இருப்போம், எவ்வளோ கஷ்டமாக இருப்போமோ, ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு எனர்ஜி தான் நம்மளை ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% சொல்லுவேங்க. நான் வந்து சின்ன வயசாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக தான் எல்லாருமே வந்து பேசுறதும் சரி, பார்க்குறதுமே சரி. ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்பவே நார்மலைஸ் ஆகிடுச்சு. தனியாக ஒரு ரூமில், தனியாக ஒரு மூலையில் ஒரு தனி பிளேட்டு, டம்ளர், பாய், தலைகாணி, அவ்வளோதான் நமக்கு அந்த ஒரு 7 days. ஸோ அது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம பாய், தலைகாணி, பெட்ஷீட்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு பயங்கர ரொட்டீனாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் எனக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, பயமாக இருக்கும். அது வரக்கூடாதுன்னு இரிட்டேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்கான டேலாம் வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலி நான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10th படிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸே கிடையாது. லைனாக இருக்கும் நான் வீடு. அந்த மாதிரி வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்ததுமே காமன் டாய்லெட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் நமக்கு அது ரொம்பவே வந்து கஷ்டம். அது யாருக்கும் தெரியாமல் நம்ம அதை பண்ணணும், க்ளீன் பண்ணணும், எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அப்படிங்கும்போது ரொம்பவே அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வெளியே தனியாக உட்காந்துட்ருக்கோம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் காலேஜ்லாம் போன டைமில் வீடு ஷிஃப்ட் பண்ணோம், ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் போனோம். வீட்டுக்குள்ளே டாய்லெட் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. முதல்ல வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும், இப்போ அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே டாய்லெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு உள்ளே இருக்கும்போது நம்ம தனியாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அம்மா வந்து சரி ஓகே வீட்டிலே இருந்துக்கோங்க, ஆனால் தனியாக வந்து ஒரு ஓரமாக படுத்துக்கோங்க, தனியாக பெட்ஷீட்டு, பாய், தலைகாணி இதெல்லாம் வச்சுக்கோங்க, நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளே வந்து நடமாடிக்கலாம் சுதந்திரமாக, எங்கே வேணால் போய்க்கலாம், இருந்துக்கலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுமே கொஞ்சம் வந்து பெருசாகிட்டோம். இண்டிவிஜுவல் ஹவுஸுன்னு இல்லை, வீட்டுக்குள்ளே தான் ரெஸ்ட் ரூம்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலி ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய க்ளோஸ் ரிலேஷன் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வில்லேஜ் சைட்லாம் இருக்காங்க. வீட்டுக்கு உள்ளே கூட விட மாட்டாங்க. வீட்டுக்கு வெளியே வாசப்படியெல்லாம் இருக்கும்ல, அங்கே தான் வந்து படுத்துட்ருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்தாலுமே அப்படி தான். நீங்கள் மேரேஜ் ஆகி பெரிய பசங்க, அந்த பசங்களுக்கு கல்யாணமே ஆயிருந்தாலும் சரி, அவங்க அப்படி தான் இருக்காங்க அந்த ஊரில். ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்ருப்போம். அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுவோம். நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்க ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, ஒரு சிலவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த டைமில். ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் அந்த மாதிரிலாம் வந்து ஒதுக்கி வைக்கிறது, தனியாக இருக்கிறது, அது இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அது நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நான் சொல்ல போனோம் அப்படின்னா, என் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து சபரிமலைக்கெலாம் வந்து மாலை போடுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு 3 months to 3 months ஃபுல்லாக அப்பா வந்து மாலை போடுவாங்க. ஸோ நான், அக்கா, அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி என்ன பண்ணணுன்னா, ஷிஃப்ட்டே ஆகிடணும் வீட்டுக்குள்ளேயே. அந்த வீட்லேயே இருக்க முடியாது. அங்கேருந்து நாங்கள் சித்தி வீட்டுக்கோ இல்லை மாமா வீட்டுக்கோ போய் அந்த 1 week வந்து ஸ்டே பண்ணணும். ஸோ அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது யூனிஃபார்ம், புக்ஸு, பேக்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அது எந்த டைமில் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆனாலும் சரி, எந்த டைம்னு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும். உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ எனக்கு இரிட்டேஷனாக இருக்கும். ரொம்ப அழகிய ஒரு அப்போல்லாம் எனக்கு சொல்லவே முடியாது அந்த அந்த ஒரு ஃபீலிங்கை.
உண்மையாக நம்ம ரொம்பவே அந்த என்ன சொல்கிறது அந்த டைமில் ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப தூரம் நடக்க முடியாத ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த ரீசன் சொல்லி நம்மளை அமுச்சு விடுவாங்க. ஸோ நான் வந்து அப்போ நினச்சது நம்ம பெருசானதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைலாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினச்சிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 2மே பசங்க அப்படிங்கிறனால. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீட்டில் வந்து மாலை போடுறது, ஒரு 3 மாதம் 4 மாதம் விரதம் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வீட்டில் வந்து கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, விமென்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்கணும். இது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் உடம்புல. ஸோ கடவுளுக்கு இது ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் பேசவே வரல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் 3 மாதம் நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தான் அடுத்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் அவங்களை கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம எந்த கடவுளுக்கு வேண்டிகிட்டு இருக்கோமோ அந்த கடவுள் கூட அதை நம்மளை மன்னிக்க மாட்டாருன்னு நான் சொல்லுவேன். அதுக்கான பலனே நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாலை போட்டுறது விரதம் இருக்கிறதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் தான் வந்து கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். எல்லாரோட ஒரு ஹாப்பினஸ்மே ஒரு ஆசீர்வாதமும் அதில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யாரையுமே ஒதுக்கி வைக்காமல் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக வந்து இருந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஆனால் என் வீட்டில் நான் என்னோடய பிஃபோர் மேரேஜ் இப்படி இருக்கேன் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே ஆப்போசிட். என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, அது எந்த விஷயத்துலையுமே வந்து நம்பிக்கை கிடையாது. நான் சின்ன வயசில் நிறையா பார்த்து வளர்ந்துருக்கறனால ஒரு சில விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருப்பேன். தனியாக படுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி படம்லாம் இருக்குன்னா நம்ம தொடர மாட்டோம், அந்த பக்கம்லாம் வந்து போகவே மாட்டோம். ஸோ ஆஃப்டர் பீரியட்ஸ் இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் இப்போ வரைக்குமே என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஸோ அது வந்து நியாயப்படுத்தவும் நான் விரும்பலை, அந்த மாதிரி தான் இருக்கணுன்ட்டு நான் சொல்லவும் மாட்டேன். ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா என் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது சுற்றி போடுவோம்ல, சின்ன குழந்தையாக இருக்கும்போது சுற்றி போடுவாங்க திருஷ்டி கழிக்கிறது. ஸோ கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருக்கும். ஸோ பூஜை ரூமுக்குள்ளே நம்ம போக மாட்டோம்ல. அப்போ என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கற்பூரம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் எடுத்தே கொடுக்க மாட்டார். தப்பே இல்லை, நீ உள்ளே போய் எடு அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணவே மாட்டேற இந்த விஷயத்தெல்லாம். நீ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதை தொடக்கூடாது, இது கூட அந்த மாதிரிலாம் ஏன் இது பண்ணுற, நார்மல் நடக்கிற விஷயம் தானே, நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லுவார். உண்மையாக அந்த விஷயத்தில் நான் ரொம்ப வந்து கொடுத்து வச்ச ஒரு பர்சன் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ இருக்கிற எந்த ஒரு ஜென்ரேஷனுக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஸோ நம்ம பழைய ஜென்ரேஷனை வந்து கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வராமல் ஸோ நம்மளும் காலத்துக்கு ஏற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. வாள் மாதிரி என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேலை கூட அவள் இல்லாமல் என்னால் செய்யவே முடியாது. எப்படியெல்லாம் நம்ம வேலையில் வந்து தொல்லை பண்ணலாம் அப்படின்ட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வயிற்றில் இருக்கும் போதே அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு எப்படா அவன் தூங்குவான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நமக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அவனை தூங்க வச்சுட்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கையோட டாய்லெட்டுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை சாப்பிட வச்சுட்டு சரி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவனை தூங்க வைக்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவனை தூங்க வைக்கிறதும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அவனை படுக்க வச்சுட்டு பக்கத்தில் படுத்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லணும், கதை சொல்லணும், அப்போ தான் சார் தூங்குவார். அப்புறம் மெதுவாக எழுந்திரிச்சிட்டு நான் பில்லோ வச்சுட்டு அப்படியே வந்து நகர்ந்துருவேன். உண்மையாக அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்தாலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இனி இதுக்கப்புறம் 1 வீக் வந்து வீட்டு க்ளீனிங் பற்றி யோசிக்கவே தேவையே இல்லை. ஸோ எல்லா வேலையும் முடித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ பசி வேறு, சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே நம்ம சமைச்சு வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், எக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு. ஸோ திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்ற டைமில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சீரியல் 2 வந்து பார்ப்பேன். அதை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வந்து சாப்பிடுவேன். ஒரு 1 hour 1.5 hours வந்து தூங்குவோம். அதுதான் என்னோடய ரெஸ்ட் டைம் ஆஃப்டர்நூன். ஸோ இது வந்து அடுத்த நாளுங்க, ஆடி அமாவாசைக்கு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் வந்து சர்வேஷன் ஸ்கூலுக்குலாம் அமுச்சு விட்டுட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அமாவாசைக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், வடை, பாயசம்லாம் வச்சு தான் சாமி கும்பிட்றது வந்து வழக்கம். ஸோ எங்கள் வீட்டு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி அமாவாசைக்கு வந்து
இந்த பித்ருக்களுக்குள்ள சாமி கும்பிட்ற வழக்கம் எதுவுமே கிடையாது. புரட்டாசி அமாவாசைக்கு தான் மெயினாக எல்லோரும் கும்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி திதிக்கு வந்து கும்பிடுவாங்க. பட் வந்து ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து குலதெய்வத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து நம்ம படையல் போட்டு சாமி வந்து கும்பிடலாம். ஸோ அது நான் ரெகுலராக வந்து பண்ணுறது தான். ஸோ அதனால் குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடெலாம் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் சாப்பாடு வைக்கிறதுக்கு. ஸோ இன்னொரு சின்ன குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் சாம்பாரில். ஸோ கையோட ரசமும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே சைமல்டேனியஸாக வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு 1 hour கிடச்சிச்சு அப்படின்னா நான் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணிடுவேங்க. கண்டிப்பாக முடிஞ்சிடும் எல்லாமே வந்து. ஆனால் மித்துல இருக்கங்காட்டி அது முடியவே முடியாது. நான் எதாவது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்போ கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எது பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு கேரட் வேணும், அது வேணும், தூக்கி வச்சுக்கோ என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் இருந்தாலுமே நான் 1 hourல வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ அது வச்சு தாங்க பண்ணேன். ஸ்பெஷலாக எதுவுமே வந்து வாங்கலை. ஸோ கேபேஜும் கேரட்டும் இருந்துச்சு. ஸோ அது போட்டு பொரியல் பண்ணிடலான்ட்டு அது வந்து பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஃப்ரோசன் இருந்துச்சு முருங்கைக்காய், அது போட்டுட்டு சாம்பார் வந்து பண்ணிட்டேன். சாம்பார் பண்ணறதுக்கு வெங்காயம் தக்காளியில் வதக்கும் போது எனக்கு தெரியும் சாம்பார் தூள் வீட்டில் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஓகே நம்ம வந்து இருக்கிற பொடியெலாம் ஒவ்வொரு ஸ்பூன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வந்து போட்டேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டிருந்தேன். அப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஐயோ எப்படி இருக்குன்னு தெரியலையே சாம்பார், ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஏன்னா எப்போவுமே நம்ம சாமிக்குன்னு பண்ணும்போது டேஸ்ட் பார்க்காம தானே சமைப்போம். அதனால் பொதுவாகவே நான் டேஸ்ட் பார்க்க மாட்டேங்க, அப்படியே பழகிடுச்சு. ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பார். என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையாகவே நான் வந்து மனசில் நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ கடவுளே அவசர அவசரமாக பண்ணுறேன், இருக்கிற பொடியெல்லாம் போட்டு பண்ணுறேன், சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியலையே நினச்சிட்டே பண்ணேன். ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம வந்து பார்த்து பண்ணுறதை விட அவசர அவசரமாக பண்ணுவோம் பார்த்திங்களா, ஏதோ ஆனோன்ட்டு, அது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து முடிச்சிட்டேங்க. பாயசம் வந்து சேமியா பாயசம் தான் வந்து பால் பாயசம். என்னடா இந்த கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. முன்னாடியே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் வைக்கிட்ட ஒயிட் சுகரே இல்லை அப்படின்ட்டு. கரும்பு சக்கரை தான் இருந்துச்சு, அது போட்டு தான் வச்சுருந்தேன். கலர் தான் இப்படி இருக்கே தவிர டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கரும்பு சக்கரையோட அந்த டேஸ்ட்டும் ப்ளஸ் வந்து பால் பாயசத்தோட அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக வடையெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த பனானா லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் தாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் ஷார்ட்ஸ் போடும்போதே, ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வச்சும்போது கேட்டிருந்தீங்க. எனக்கு இங்கே பனானா லீஃபே கிடைக்கிறது இல்லைங்க. நான் அது 2-3 கடையெல்லாம் கூட போய் தேடி பார்ப்பேன், கிடைக்கவே கிடைக்காது. பிளேட்லேயே தான் படையல் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து திமுவில் தான் வாங்கினேன் இந்த பனானா லீஃபை. $2 ஒரு $3 வந்து இருக்கும். வாஷபிள் தான். நீங்கள் எவ்வளோ ஹீட்டாக போட்டாலுமே அந்த லீஃப் வந்து எதுவும் ஆகிறதில்ல. ஸோ நீங்கள் பனானா லீஃபில் படையல் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராகவே இருக்குது இந்த மெட்டீரியலு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கி வச்சுருப்பேன். அதில் வந்து ஒரு 20 அந்த மாதிரி கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு எனக்கு கரெக்டாக வரும். நான் ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் வீசிடுறது, திருப்பி நான் எனக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் பல்காக வாங்கும்போது நல்ல ஆஃபர்லேயே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் திம்முல தான் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் யாராவது வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லபடியாக சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி காக்காவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே கொண்டு போய் வச்சோம். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வைக்கக்கூடாது, பிஜிஎன்ஸ்லாம் வந்து வரும், ஃபுட் வந்து ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் என்னை ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.